ஹே கைஸ், விண்டர்ல நம்மளுக்கு அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வலி வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்லைட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். இதனால விட்டமின் டியோட லெவலும் வந்து கம்மியா இருக்கும். 2வது என்னன்னா, சின்ன பசங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா பேண்டேட் வந்து போட மாட்டாங்க அந்த அளவுக்கு. ஏன்னா கோல்டான ஏர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த இன்ஜுரியோட கான்டாக்ட் ஆகும்போது வலி வந்து அதிகமா தெரியும். 3வது என்னன்னா, எப்போ பார்த்தாலும் நம்ம விண்டர்ல தூங்கிட்டே இருப்போம். எக்ஸசைஸ் எதுவுமே பண்ண மாட்டோம். ஸோ பிளட் சர்க்குலேஷனும் வந்து கம்மியா இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் விட முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் வந்து ரொம்பவே ட்ரையா இருக்கும். இப்படி ட்ரையா இருக்கனால நம்ம சாக்ஸ் எல்லாம் வியர் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்படி வியர் பண்ணும்போது ஸ்வெட் ஏதாவது ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து நம்ம ஃபீட்ல வந்துட்டு கிராக் வரதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதனால தான் விண்டர்ல நம்மளுக்கு அடிபட்டுச்சுன்னா ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்க மாதிரி தெரியுது கைஸ். ஸோ இதுக்கு மேல விண்டர்ல யாருக்குன்னா அடிபட்டுச்சுன்னா எதனால பெயின் அதிகமா இருக்குன்றத நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்லுங்க. தேங்க்யூ.